மத்தியான டைம் ரொம்ப நார்மலா இருப்போம். நைட் ஆக ஆக நமக்கு என்ன ஆச்சு, நம்ம உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறோமா, நமக்குன்னு யாராவது ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்களா அப்படிங்கிற பல தாட்ஸ் நம்ம மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அதுலயும் இந்த 11 மணிக்கு மேல தாண்டிடுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு போனை பார்த்து நோண்டிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சடனா பாத்தீங்கன்னா ஓல்டு பீப்புள்ஸ், ஓல்டு மெமரிஸ், ஓல்டு கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிக்கும். அதுலயும் சில கான்வர்சேஷன் நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டு கூடாதோ அப்படின்னு தோண வைக்கும். இதுல ஒஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நைட் லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான பீப்புள் கிடையாது, ரொம்ப எமோஷனலி வீக்கான பர்சனா மாறிடுவோம். அதுலயும் இந்த பகல் டைம்ல வேண்டாம், இந்த தாட்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அது நைட் டைம்ல டபுளா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சில நாட்கள், சில இரவுகள் ரொம்ப ஹெவியாகி நம்மளை தூங்கவே விடாம பண்ணிடும். இந்த லேட் நைட் தாட்ஸ் ஒண்ணு நமக்கு சொல்லி கொடுக்கும், எல்லா ஊண்டுமே இன்னும் ஹீல் ஆகல, சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கறத போட்டு உடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இருண்ட இரவுக்கு பின்னாடி ஒரு காலை இருக்கிற மாதிரி எல்லா குழப்பத்துக்கு நடுவுல ஒரு நல்ல நாள் நீதே தொடங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சந்தோஷமா தூங்க.